தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நம்முடன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் நம்ம விஷயங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு சிவதாஸ் மீனா, இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி. 4 மாவட்டங்களில் ஒரு மிக கனமழையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழல் நிலவுவதை நம்மளால் காட்சிகளிலையும் பார்க்க முடிகிறது. இந்த 4 மாவட்டங்களிலையும் நிலைமையை சீராக்குவதற்கும் தற்போது இன்னைக்கு இரவே கூட ஒரு கனமழை மிரட்டப் போகிறதுன்ற ஒரு ப்ரெடிக்ஷனும் வந்திருக்கு. என்னென்ன நடவடிக்கைகள் அந்த மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு? மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது களத்தில்? ஒரு முக்கியமான நம்ம தாழ்வான் பகுதி மற்றும் அந்த ஆத்தாங்கரையில் உள்ள மக்கள் அவங்களுக்கு அந்த அங்கிருந்து இவேக்குவேட் பண்ணி பக்கத்து பாதுகாப்பான இடத்துக்கு ரிலீஃப் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒர்க்ல நம்ம நிர்வாகம் இப்போ அது பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திருநெல்வேலியே இந்த அம்பாசமுத்திரம் பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்துல 7 சென்டர்ஸ் ஆரம்பிச்சு அதுல 400 மக்கள் இப்போ ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அந்த பகுதியிலும் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு அங்கே தாழ்வான் பகுதியில இருந்த மக்கள் அங்கே ஷிஃப்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம அங்கே நைட்டு மக்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு அட்வைசரி இந்த மாதிரி அங்கே இருந்த வேக்கெட் பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். அந்த பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமுதாய கூடங்கள் அல்லது ஸ்கூல் பில்டிங்ஸ் இந்த போன்ற பாதுகாப்பான இடம் ரெடி பண்ணிருக்கோம். அங்கே மக்களுக்காக சாப்பாடுக்கு வசதி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடிப்படை வசதிகளுக்காக லைட்டு, குடிநீர், டாய்லெட் இந்த வசதியும் அங்கே ரெடி பண்ணிருக்கோம். போதியான அளவுக்கு நம்ம அந்த மீட்பு பணிக்காக பணியாளர்கள் அது ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அதே மாதிரி நம்ம SDRFும் NDRF டீம்ஸும் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் அந்தந்த பகுதியில் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம். தேவையான படகுகள், கயிறு இதெல்லாம் ரெஸ்கியூக்காக என்னென்ன அந்த பொருள் தேவை இருக்கோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக அந்த நிர்வாகம் முழு ஏற்பாடோட ரெடியாக இருக்கு. இந்த மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நிர்வாகம் ரெடியாக இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு காலையில இதை பத்தி ஒரு ஆலோசனை எடுத்த ஒரு 8 IS ஆபீசர்ஸ் நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அமைச்சிருக்கோம். சீனியர் IS ஆபீசர்ஸ் 8 IS ஆபீசர்ஸ் அந்தந்த பகுதிக்கு டெபுட் பண்ணிருக்கோம். ஸோ அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த அனைத்து நம்ம ஆபீசர்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. சிவதாஸ் மீனா, இப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பெருமழை அதனை தொடர்ந்து தண்ணீர் தேங்குறத பத்தின ஒரு அச்சம் தான் மக்கள் கிட்ட பிரதானமா இருக்கும். இப்போ இந்த 4 மாவட்டங்களையும் இந்த முக்கியமா நகர்பகுதிகளிலையும் இந்த அதிக அளவுல கனமழை பெய்யக்கூடிய நிலையில அந்த தண்ணீர் தேங்குவதை தவிர்க்கும் விதமாக அதுக்கடுத்து அந்த தண்ணீரை அப்புறப்படுத்துதல் அப்படின்ற ஒரு பெரிய டாஸ்க்கும் இருக்கு. அதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கும்? அதாவது நம்ம லோக்கல் பகுதி, அதாவது அந்த உதாரணமாக திருநெல்வேலியில் மாநகரம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதியிலும் மழை பெய்யுது. அப்புறம் அந்த மேல பகுதியில அந்த மலையில அந்த அணைகள் இருக்கு, அந்த பகுதியிலும் மழை பெய்யுது, அங்கிருந்தும் நீர் வருது. ஸோ இந்த மாதிரி பரவலாக கனமழை, மிக கனமழை பெய்யும் போது கட்டாயமா ஒரு இந்த நம்ம அர்பன் ஏரியாஸ்ல நகர பகுதிகளில் கட்டாயமா தண்ணி நிற்கும். அது மழையில தண்ணி நிக்குது, அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் முக்கியமான என்ன, மழை நின்ன பிறகு அந்த தண்ணீர் விரைவில் வடியணும், அதுக்காக ஏற்பாடு பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம பல பகுதியில அதுக்கு தேவையான ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மழை பெய்யும் போது தண்ணி நிற்க கூடாது. அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கட்டாயமா தண்ணி நிற்கும். ஆனால் அதனால் மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, மக்களுக்கு பாதிப்பு அந்த சேதங்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தண்ணீர் ஆற்றுல ஜாஸ்தி நீர் வரதோ அப்படி மக்களுக்கு அந்த எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்களும் ரெடியா இருக்கணும். அப்புறம் அந்த அத்தியாவசிய பொருள்கள் நம்ம அங்கங்கே அரேஞ்ச் பண்றோம். ஸோ இதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மிக கன மழை இருக்கும் போது கட்டாயமா தண்ணி நிற்கும். ஆனால் மழை நின்ன பிறகு அந்த தண்ணி விரைவில் வடியணும். எங்க தண்ணி வடிய முடியலன்னா அந்த பகுதியில இருந்து நம்ம பம்ப் மோட்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அது பம்ப்ஸ் போட்டுட்டு அப்போ பண்ணுவோம். ஆனால் அதுக்காக இந்த மழை நிற்கணும். மழை நின்ன பிறகு அதுக்கு நம்ம எங்க என்ன இஷ்யூ இருக்குன்னா பார்த்துட்டு அந்த தண்ணி அகற்றதுக்கு ஏற்பாடு எடுக்கப்படும்.
அதே மாதிரி நிறைய கிராமங்கள்ல வந்து வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. நிவாரண முகாம்கள் அந்த மாதிரியான பணிகள் எந்த அளவுல தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு? இந்த மாவட்டங்களில் எத்தனை நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய? ஏற்கனவே சுமார் இந்த 2 மாவட்டங்கள்ல நம்ம 30 நிவாரண முகாம்கள் ரெடி ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த பகுதியில உதாரணமாக அந்த கிராமங்கள் பகுதியில அந்த ஊரக வளர்ச்சி இயக்குனர் திரு பொன்னையா அங்கே கேம்ப் பண்ணிருக்காரு. அவருக்கு அங்கே ஸ்பெஷலா டேபியூட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கிராம பகுதியில உள்ள அங்கே உள்ள அலுவலர்கள் பஞ்சாயத்து தலைவர்களோட கோஆர்டினேட் பண்ணி அதுக்கு ஏற்பாடு பண்ணும். அதே மாதிரி நகர பகுதிகளுக்காக நகராட்சி நிர்வாக இயக்குனர் திரு சிவராஜ், அதே மாதிரி இந்த பெருராட்சிகளின் இயக்குனர் திரு கிரண் குராலா, இவங்களுக்கும் அந்த பகுதிக்கு நம்ம டேபியூட் பண்ணி நகராட்சிகள், பெருராட்சிகள், மாநகராட்சிகள், உள்ளாட்சிகள், அதுல உள்ள அனைத்து அலுவலர்களோட அங்கே உள்ள மற்ற உயர் அதிகாரிகளோட ஒரு கோஆர்டினேட் பண்ணி மக்களுக்கு தேவையான இந்த சூழ்நிலையில மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கான பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு ரீச் ஆகணும். அந்த பகுதியில மக்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு செயலர் உள்ள ஒரு ஆபீசர் நம்ம அங்கே டெப்யூட் பண்ணியிருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு திரு நாகராஜன் நில நிர்வாக ஆணையர், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு டாக்டர் செல்வராஜ் அரசு செயலாளர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு திருமதி ஜோதி நிர்மலா அரசு செயலாளர் வணிக வரித்துறை, அப்புறம் தென்காசி மாவட்டத்துக்கு திரு ஜதக் சிறு அரசு செயலாளர் சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இவங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துல இங்க இருந்து சென்னையில இருந்து நியமிச்சிருக்கோம். இது சம்பந்தமா இன்னைக்கு காலையில முதலமைச்சர் இதை பத்தி ஒரு ஆலோசனை கூட்டம் கண்டக்ட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி இவங்களுக்கு டெப்யூட் பண்ணிருக்கோம். அப்புறம் நான் இன்றைக்கு மதியம் அனைத்து உயர் அதிகாரிகளோட டிஜி ஃபயர் சர்வீஸ், டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், மாவட்ட ஆட்சியாளர்கள், சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் அவங்களோட எல்லாம் ஒன்னா இணைந்து நாங்கள் மீட்டிங் போட்டுட்டு அது என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு பொருட்கள் எல்லாம் பக்கத்துல மாவட்டத்துல இருந்து அல்லது அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எப்போ எந்த நேரத்துல என்ன தேவை இருக்கோ அதுக்காக உடனடியாக ஏற்பாடு பண்ணணும்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்ம அறிவுரை கொடுத்துருக்கோம். ஸோ அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எந்த நிகழ்வு இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ரெடியா இருக்கு. நன்றி திரு சிவதாஸ் மீனா. இணைப்பில் வந்து பல்வேறு விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்ததற்கு. நேர்களே, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்று இரவும் இந்த நிலவரமானது தொடர இருக்கிறது. இந்நிலையில் அங்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து நம்மிடையே தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வந்து விளக்கம் அளித்து பேசினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.